கோவிந்த நாமம் சங்கீதனம் குடிகொண்ட எங்கள் பெருமாளையும் நாராயணா என்றும் பாராயணோ நலமாம் தருகின்ற தேவாமிர்தம் படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, செய்த பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே. திருமலை படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, சில பாவங்கள் செய்வோர்க்கு வழி இல்லையே. துணையானவள் சங்கு சக்கராயுதம் துதிப்பார்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் திருவேங்கடம். நாராயணா என்றும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் சித்திகளித்தொரு முக்தி கொடுத்திட சக்தி படைத்தவளை தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டிடும் சேட நினைத்த மலை. தேவர்கள் மூவர் யாவர் போற்றிவிடும் யாவர் வந்த மலை தத்துவ வேதம் உரைத்தோர் சாரதி நித்தம் வாழுமலை. தமாளும் மலை தாயில் விடியவர் தூயவள் மாயவள் ஆளும் ஏழுமலை. நாராயண நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண. இந்த புவியானது அத்துப்பணங்களுடையது. அதனுடைய வித்துக்கள் அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்ற அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பெறப்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமாயிற்றுதானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக அள்ளுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று இளையோர் கழிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து இளையோரின் நலன் கல்வி கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த பிறவராகளும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அஞ்சலிடுவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அவர்களுக்கு தெரியும். இப்படி திருச்சிறை ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது 1000 எப்போ உங்க ஆசை தீர்ந்துருச்சா? அப்படி ஒரு ஆசை உனக்கு? என் தலை வெடிச்சிச்சுன்னு வச்சுக்கவே இல்லையா? ஒரு முறைக்கு நான் ஒரு கழகம் பண்ணலை, என் தலை வெடிச்சிருச்சு அப்படின்னா 1008 அண்டம். 1008 அண்டத்துக்கு 1008 நாரதர் வந்துடுவாங்க. ஒரு ஆளே சமாளிக்க முடியலையே. 1008 பேர் வந்து 10 பேர் பொல போடுமா? அதில் எப்படி யோசிக்கிறேன் பாருங்க. இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக அணுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் கணிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன் கந்தன் கழகத்தில் ஆகும். எங்கு நாரதாக நடிக்கும் சந்தனகுமார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகின்றது. பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டியே மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்து கொடுத்த அன்பன்னார் புதுக்குளத்தைச் சேர்ந்த விஎம் அழகுராஜன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. இது எனது தமையின் தக்க நட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொண்டதால் தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ, ஹரி ஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்று அதிகாலையில் இடது நிறுத்திய கிரமாஷ்டங்கள் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடன் சித்திரமுடன் வீற்றிருக்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களை நாசியம் பெற்று அதன் பின் 1100 காதரப்புள்ள
திருப்பற்கடலில் 1000 பண மகுட முடிவுடைய ஆதிசேஷமேல் சயனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுமதரை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக இப்புவியுலகின் தென்திசையில் வேள்விமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, கதிரவன் உதயமாகி கடந்து விட்டது நாளிகவள கழகம் நடத்துவதற்கொண்டு மருகில் விடவில்லையே. காரணம் என்னவாக இருக்கும்? வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆன முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்களும் துணையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. அந்த கணபதி தொழுதுபட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோ எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ. ஓம் ஓம் ஓம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல்வோம் பல்வினைவோம் தொல்வினைவோம். அல்லல்வோம் வல்வினைவோம் சொல்வினைவோம். ஆளுகள் துயில் போனில் மருமகனான ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். மேலமுகம் கொண்ட வடிவானவள் மகா விஷ்ணுவின் சீரல்க சிறுவேதியில் ஏழமுகம் கொண்ட வடிவானவள் ஸ்ரீ விக்ரீதில் உள்ள திருவேதியில் பாலும் தெளிதேனாய் நிற்கின்றவள் பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவள். நாம் படிப்பதற்கு அறிவை அள்ளி கொடுக்கின்றவள் ஞான பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவள் ஞானம் ஊட்டியவள். சாத்தியவன் ஞான ஊற்றியவள். என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்று என்னும் எழுத்தும் இரு கண்களிலே என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே வாழ்வில் எட்டும் சொன்ன அவை பாட்டி போட்டுகின்ற ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். கணபதியை தினம் தொழுவோமே உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே. கணபதியை தினம் தொழுவோமே கல்வி செல்வம் என்று பெறுவோமே. மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம் என்றும் மாறாத பேரில் சௌபாகியம் தரும் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் உயர்ந்திடுவோம் உயர்ந்திடுவோம். அந்த கணபதி தொழுது விட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்துவிட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்பு குணமாக இருக்கிறது தெரியுமா? ஆஹா, பூத்து குலுங்கும் பூஞ்சோலைகளும் பொங்கி வலிக்கும் நீரோடுகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாவிட பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடட, சிதறவிடும் அருவி, சில்லென்று விஷம் தண்டல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்பேற்பட்ட மகத்துவ பூமி பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரம்
நாணம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் சொல்லு நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்று நூலிடை எழுதிடம் சொல்லு நானந்த ஆனந்தம் சொல்லு நானந்த ஆனந்தம் சொல்லு நன்றி நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி 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 நன்றி. இப்படிப்பட்ட சிறப்புக்குற இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டி பார்க்கும் கொடி பார்க்க விடையில் பெட்டை பார்க்கும் தென்பாகும் பாகுமுற்ற நெஞ்சே நாரணனை கண்டுகளை பார்க்க. நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு ஒருவிடமான எம்பெருமான் சிவ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் ஒரு மங்கர்களுள் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேளன் அந்த அமிர்தவள்ளியை தென்புறம் எடுத்து வைத்து திருமணம் செய்து கொண்டான். சுந்தரவள்ளியோ அரூபமாக காட்டில் ஐந்து திரிந்து மான்பெற்றில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே தினை காந்து எல்லாம் உள்ள முருகனுக்காக ஆறு தந்தல் வாழ்க, ஆறு முகமு வாழ்க, விற்பக தனிவேல் வாழ்க, குக்குட வாழ்க, செவரிக மைய வாழ்க, மாசலாம் அணியே வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் என்ற நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்தரு, தனித்தரு, விழித்தரு என்ற விரதம் வந்து கொடுப்பாக தெரிகிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? நானும் வந்தல் உறவை ஆடி வந்த பறவை
எனது கானம் உன் காதில் விழவில்லையா உள்ளெஞ்சை தொடவில்லையா பெண்ணுக்கு போவோம் பொட்டல்தான் வேணும் பெண்ணாக இருந்தோம் அதை நீ பறித்தாயோ தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர புல் மஞ்சள் நிலவோ பாடியழைப்பேன் உன்னை இதோ தேடும் நெஞ்சோ வாராயல் தேவி வாராயல் தேவி 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 ஒரு மூடல் கதை சொல்ல என் கதை இதுதான் இது காதல் தெய்வீகம் அடப்போட ஒரு மூடல் கதை சொல்ல என் கதை இதுதான் மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவாம் பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவாம் கள்ளே புது நாடகம் விரைவில் அரங்கேறணும் அவள் ஒரு மேனகை உன் அபிமானத்தாரகை அவள் ஒரு மேனகை நானும் முதல் உறவை நாடி வந்த போறவை தேடி வந்த வேளை வேடல் செய்த லீலை தேடி வந்த வேளை வேடல் செய்த லீலை உண்டுகள் முடிந்ததே குருதியில் நினைந்ததே உயிரே உயிரே இதே கதவுகளை திறக்க ஓடி வந்து சிறையில் சேர்த்துக் கொண்டதேனம்மா மலையில் வீழ்ந்த உனை மீட்க ஓடி வந்தல் வழியில் மாட்டிக்கொண்டு நானம்மா காதல் நெஞ்சங்களை கதையை பிழிவதில் இனிமை காணுவது விதியம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் சுமந்து சிரிப்பதே சதியம்மா உடல்களை அழித்திட ஊருக்கு பலருடு பாரம்மா உள்ளத்தை பிரித்திட பாரு எவரும் சொல்லம்மா நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை வீணை எரிகிறது விரல்கள் வேகிறது நாதம் மீட்டுகிறேன் வாராயோ
போல மனம் அழைக்கிறது என்னை எழுத விடும் உன்னை காட்டுகளும் இதை யாருக்கு மிகவும் துடிக்கிறது வாழ்வது ஒருவரை உனக்கிட வாழ்வது உண்மையன்பே சாவது உனக்கிட சாவதே பெருமை நாடகம் தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை வேடல் செய்த லீலை தேடி வந்த வேளை வேடல் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி உறுதியில் நினைந்ததடி உயிரே உயிரே நன்றி நன்றி கைதட்டிய உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி 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 ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வகையிலே அருமையாக அற்புதமாக அழகாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கின்றார்கள் லாவண்யா ஒளிபெருக்கி நிலையம் விலகனூர் அற்புதமான ஒளிபெருக்கி அந்த ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கு எங்க ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம் நன்றி 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 சரி ஒளிபெருக்கி மட்டும் சரியா இருந்தா போதுமா ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இசை கலைஞர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் இப்போது பாடிய பாடலுக்கு திரைப்படத்துறையில் எத்தனையோ இசைக்கருவிகளை வச்சு வாசிச்சிருப்பாங்க எத்தனையோ கலைஞர்கள் ஆனால் இந்த 4 பேரும் அற்புதமாக இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார்கள் ஆறுமணத்தை வாசிக்கக்கூடிய அன்பண்ணார் செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த KR ராமதாஸ் அவர்கள் அவருக்கு நேராக நந்தீஸ்வரன் போன்று அமர்ந்திருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி மேலூர் அருகாமையில் கூத்தப்பட்டியைச் சேர்ந்த KP பொன்னுமணி அவர்கள் இவருக்கு இணையாக ஆல்ரவுண்டு வாசிக்கக்கூடிய ஆல்ரவுண்டு மாஸ்டர் அன்பு தம்பி SP லட்சுமணன் அவர்கள் பக்கத்தூர் அரசுகுலத்தைச் சேர்ந்த SP லட்சுமணன் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்து தாளத்தை வாசிக்கக்கூடிய வாத்தியார் பரமப்பட்டியை சேர்ந்த SK கோலுச்சாமி அவர்கள் இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம் நன்றி 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 சரி இசை கலைஞர்கள் சரியா இருந்தா போதுமா ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் நடிகர்கள் சிறப்பாக இருந்தால் தான் அந்த நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஒவ்வொரு நடிகர்களும் தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார் அன்பண்ணார் புதுக்குளத்தைச் சேர்ந்த VM அழகுராஜன் அவர்கள் அவருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க நன்றி நன்றி இந்த நாடக நிகழ்ச்சியை உலகளவில் எடுத்துச் செல்வதற்காக இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளம் மேடை நாடகம் அன்பு உள்ளம் அவருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க நன்றி நன்றி வேற ஒன்றும் இல்லைப்பா லட்சுமணா என்னடா நாரதர் வந்தார் ஒரு பாட்டை பாடிப்பட்டு நம்மளை பூரா கையை தட்ட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியானே இல்லை ஏன்னா இந்த 2 கைகளும் அப்படி இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கொடுமாம் சந்தோஷம் பிறக்கும் சந்தோஷத்தில் பாருங்க முகம் சிரிப்பாக இருக்கும் சிறப்பாகவும் இருக்கும் அது மட்டுமல்ல 2 கைகளையும் அப்படி இணைத்து தட்டும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக ஏற்படும் இரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது அப்ப இதயம் பலவீனம் அடையாமல் சுறுசுறுப்பாக இருந்தால் அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரகோஷப்படுத்திய அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் அற்புதமாக ஒளிபெருக்கக்கூடிய லாவண்யா ஒளிபெருக்க நிலையத்தின் சார்பாகவும் எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பண்ணார் PM அழகராஜன் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 எடுப்பெடு சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை இவள் அதற்கேற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதன் பிறகு இந்த கழகத்தை துவங்கலாம் ஆலவலம் சோ அற்புதமான கானம் இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம்
அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அதுதான் கத்தல. இந்த ஒரு பொம்பளை வேஷம் போட்டு வந்தேன்ல, அவனும் பொம்பளை மாதிரி தானே இருக்கேன். ஆமா, அவன் கத்தலாம்ல. எங்கடா வர என்ன விளங்காத வள வாழைப்பழம் சாப்பிட போயிட்டியாடா. ஆனாலும் சோ அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாத முகம் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த வள்ளியாகப்பட்டவள் எப்படி இன்னிசை பாடுகிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? சரி விடுங்க, கூட்டத்திலே பாடிடுவேன். இந்த கூட்டத்தில் வள்ளி யாரை தேடுறான்னு பார்த்துருவாங்க. சொல்லுவாங்க, ரசிகர்கள் தான் எங்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு அன்பு கட்டளை இருக்கக்கூடிய காரணத்தினால இதோ கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ண பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா. நான் பாடுறார்கள் யார் தந்தது, என் காதல் தேவி நீ தந்தது, ஆகாயம் காணாத உள்மேகமே என் பாடல் உள்ளாள் உயிர் வாழுமே. பூங்குயிலே பூங்குயிலே உந்தன் பார்வையிலே ஆனந்தத்தின் ஒளிவே, பாவை உன்னை எண்ணிக்கொண்டு பாடுகின்றேன் பாடலொன்று, நெஞ்சுக்குள்ளே நீயும் வந்து பாடுகின்றாய் கோயில் கொண்டு, ஆனந்த வேளையில் பூமியிலே யாரை ஆயிரம் காவியம் நாடகமானது என்று என் மனமே. கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பொண்ண பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா. ஆ நீதானே நானாடு பிருந்தாவனம், நின்றாடும் தேகம் என் ரோஜாவனம், உள் பார்வையில் யாழ் மீட்டது, உல்லாசையில் தாளாட்டுது. கன்னிப்பெண்ணே கன்னிப்பெண்ணியம் இல்லை என்றால் காணமழை வருமோ, தாமரை பூ காலெடுத்து நீ நடக்கும் வேளையிலே, தாளத்துடன் சந்தங்களை கற்றுக்கொண்டே பொன்மையிலே, எண்ணிசை தெய்வத்தை எட்டிய பொன்மையில் மண்மணி பொழுத பாவனையில் வாழிய வாழியவே. கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ண பக்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா. நன்றி 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 நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி, தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்படிப்பட்ட வகையிலே சிறிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர்வேதத்தின் கொட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தந்தன் என்பதனை காட்டி, அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி, அன்னவளை காண வேண்டும் பேட்டி. அதன் பிறகு சிறுமையில் அவளை கந்திரன் கொட்டி, அதற்கு முன் இந்த வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருக்கின்றாள், எப்பேற்பட்ட அழகாக இருக்கின்றாள் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? அத்திப்பழம் சேவப்பா, இந்த அத்தமவ சேவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தேகப்பா.
பொண்ணு இந்தியா வந்தாலும் என்ன கண்டு சிரிப்பா. உலகில் இருக்கு விருந்து பத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமவ சிவப்பா இந்த தேவோலோக பொண்ணு பூலோக வந்தாலும் என்ன கண்டு சிரிப்பா. நடு சாமத்தில் இருக்கு சங்கதி பத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமவ சிவப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் என்ன கண்டு இந்த வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் என்ன கண்டு சிரிப்பா. இப்படி அழகுடையவளாக இருக்கின்றாள். நன்றி நன்றி. கைதட்டி ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி 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 நன்றி. தாய்மார்களும் தட்டி கொண்டிருக்கிறார்கள், அவருக்கும் நன்றி. நான் தாய்மார்களிடத்துலேருந்து கைத்தட்டு வருதுன்னா ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கும் நன்றி நன்றி. இருந்தாலும் இப்படி அழகுடையை பற்றி அந்த கந்தன் நாம் சொன்னால் அந்த கந்தனாகப்பட்டவன் இவளுக்காக யாரை தூது விடுகின்ற எண்ணி பார்க்கும் பொழுது மேகங்களை தூது விடுகின்றானா, மின்னலை தூது விடுகின்றானா, இடியை தூது விடுகின்றானா, மழையை தூது விடுகின்றானா, மயில்களா, குயில்களா, அன்னங்களா, தாராக்களா அல்லது மலர்களா? அதுவா அப்படியா? சரி சரி. இன்னைக்கு விட்டேன் பாரு தூது. எப்படி பார்த்தியா? இடியும் மின்னலை சும்மா திட்டும் திட்டும் வண்டியை ஓட்டி வர முடியலை ஐயா.